வணக்கம். சினி மினி மிதுன் சக்கரவர்த்தி தாதா சாஹிப் பால்கே விருது சமீபத்தில் அவருக்கு கிடைத்திருக்கிறது 74வது வயதில். அப்படியே மிதுன் சக்கரவர்த்திக்கு 74 வயசா அப்படின்றது ஒரு பக்கம், பொருத்தமான நபருக்கு இந்த விருது அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் நான் சந்தோஷப்படுகிறேன். அப்போ அவருடைய அப்படியே அந்த கலை உலக பயணம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. மிதுன் சக்கரவர்த்தி அப்படின்னு வரும்போது அவர் மேற்கு வங்காளத்தில் பிறந்தவர். வங்க மொழி தாய்மொழி பெங்காலி. அங்கே பிறந்தவர், கல்கத்தாவில் பிறந்தவர். இவர் கல்கத்தாவில் பிறந்த அவருடைய இளமை காலம் ஃபுல்லாகவே கல்கத்தா தான். கல்கத்தாவில் இன்னும் சொல்லப்போனால் நக்சலைட்டுகளுடன் தொடர்பு வைத்திருக்கிறார் அப்படின்றதுனாலேயே அவங்க அப்பா ஒரு இளம் வயதிலே விரட்டி விட்டார். வீட்டை விட்டு வெளியே போகணும், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட நக்சலைட்டு கூட பழகிட்டு கிடக்கிற, நீ எதுக்கு வீட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா விரட்டி விட்டார். விரட்டி விட்ட பிறகு இவர் மும்பைக்கு தெருக்களில் படுத்து கிடந்திருக்காரு, தோட்டங்களில் கார்டனில் பார்க்குகளில் படுத்து கிடந்திருக்காரு. வறுமைக்கு மத்தியில், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், பாவர்ட்டி, பசி, இதுதான் இவருடைய கடந்த கால வாழ்க்கை. இப்படியெல்லாம் இருந்துட்டு 10 ஆண்டுகள் அங்கே பட உலகத்தில் மும்பை பட உலகத்தில் இந்தி பட உலகிற்குள் நுழைந்து நடிகராக வர வேண்டும் அப்படின்றதுக்காகலாம் அப்படியே போராடி இருக்கார். 10 வருடங்கள் போராடிய பிறகு சுரக்ஷா அப்படின்ற பேரில் இந்தி திரைப்படத்தில் அவர் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்து நடித்து அப்படின்றது நடந்துக்கு. இதையெல்லாம் தாண்டி அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. மிருனாள் சென் இயக்கிய மிருகயா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இவர் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த மனிதனாக அதை நடித்து தேசிய விருது, நேஷ்னல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டிங், இந்தியாவினுடைய சிறந்த நடிகருக்கான விருது மிதுன் சக்கரவர்த்திக்கு அந்த திரைப்படத்தில் 1976ஆம் ஆண்டில் கிடைத்தது. மிருனாள் சென் இயக்கிய மிருகயா திரைப்படத்தில் நடித்ததற்காக. அதற்கு பிறகு புத்தா தாஸ் தேவ் குப்தா அவர் இயக்கிய திரைப்படத்திற்காக, அதுக்கு பிறகு தாகதர் கதா என்ற பெயரில் 1992ஆம் ஆண்டில் திரைக்கு வந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக மறுபடியும் 2வது முறையாக இந்தியாவினுடைய சிறந்த நடிகருக்கான விருது, தேசிய விருது மிதுன் சக்கரவர்த்திக்கு கிடைத்தது. அதுக்கு பிறகு சுவாமி விவேகானந்தா அப்படின்ற பேரில் ஜிவி ஐயர் ஒரு திரைப்படத்தை இயக்கினார். அதில் ராமகிருஷ்ண பரமஹம்சராக மிதுன் சக்கரவர்த்தி நடித்து 1998 3வது முறையாக நேஷ்னல் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்டிங், இந்தியாவினுடைய சிறந்த நடிகருக்கான விருது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு நடிகர் 3 முறை நேஷ்னல் அவார்டு பெஸ்ட் ஆக்டிங்காக வாங்குறாருன்னா சும்மா சாதாரண விஷயமா? மிதுன் சக்கரவர்த்தி அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியுது? அப்படி டிஸ்கோ டான்ஸர் தான் உங்களுக்கு. நான் ஒரு டிஸ்கோ டான்ஸர் தமிழில் வந்துச்சுல, பாடும் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஐ ஆம் ஏ டிஸ்கோ டான்ஸர் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் அவர் பாட்டி நடித்தார் கதாநாயகனாக. டிஸ்கோ டான்ஸர் சூப்பர் ஹிட்டு, பப்பிலகரி மியூசிக்கில். அந்த படத்தை தமிழில் நடிச்சு ஆனந்த் பாபு அதில் பாடும் வானம்பாடி அப்படின்றதில் ஆனந்த் பாபு நடித்து எந்த அளவுக்கு பெயரையும் புகழும் வாங்கினார் அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா. அதனுடைய ஒரிஜினலில் டிஸ்கோ டான்ஸர் படத்தில் நடித்து மிதுன் சக்கரவர்த்தி அந்த டிஸ்கோ டான்ஸர் அவர் நடித்த பிறகு ஒரு மிகப்பெரிய கலாச்சாரத்தையே அவர் உண்டாக்குனார் வட இந்தியாவில். எங்கு பார்த்தாலும், அதாவது திருமண விழாக்கள், கொண்டாட்டங்கள், திருவிழா கொண்டாட்டங்கள், எந்த இடத்துல கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் இருக்கோ எல்லா இடத்துலையுமே நடனம் ஆடுவது அப்படின்றதுல அந்த திருவிழா நடக்குதுன்னா திருவிழாவில் டான்ஸு, ஸ்டேஜ்லேயே டான்ஸ் ஆடுறது. ஒரு திருமண வீடு நடக்குதுன்னா நடனம் ஆடுறது எல்லோரும் சேர்ந்து. டிஸ்கோ டான்ஸு படத்தில் இவர் மிதுன் சக்கரவர்த்தி நடித்த பிறகு தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையே அங்கு வட இந்தியாவில் பரவலாக உண்டானது. அப்போ மிதுன் சக்கரவர்த்தி அப்படின்னாலே உங்களுக்கு டிஸ்கோ டான்ஸர் படம் தான் ஞாபகத்தில் வரும், டிஸ்கோ டான்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். மிதுன் சக்கரவர்த்தினாலே எல்லாருக்குமே அந்த டிஸ்கோ டான்ஸ் தான் ஞாபகத்தில் வரும். அந்த அளவுக்கு படங்களில் தன்னுடைய அருமையான நடனங்களின் மூலம், மிகச்சிறந்த நடன அசைவுகளின் மூலம் பெயரையும் புகழையும் பெற்றவர் மிதுன் சக்கரவர்த்தி. அந்த மிதுன் சக்கரவர்த்தி மாறுபட்ட நடிப்பிற்காக 3 முறை தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது பிறகு பத்ம விபூஷன், இந்தியாவினுடைய 3வது உயர்ந்த விருதான பத்ம விபூஷன் விருது மிதுன் சக்கரவர்த்திக்கு கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன்ல, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர், நக்சலைட்டுடன் தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தவர் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்படியெல்லாம் இருந்தால் கூட திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸில் அவர் ராஜ்யசபா எம்பியாக பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்.
படங்களில் நடித்து அப்படி பல வகையான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. நகைச்சுவை கதாபாத்திரத்தெலாம் கோல்மால் 3 திரைப்படத்திலலாம் அவர் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு ஆழமான முத்திரையை பதித்தார் அப்படின்ற 350 திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அது இன்னும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம உதகமண்டலம், ஊட்டி, நீல்கிரிஸ் அங்கே வந்து அவருக்கு சொந்தமான ஹோட்டல் இருக்குது. அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, மிதுன் சக்கரவர்த்தி ஊட்டியில் இருக்கார், அவர் படம் ஷூட்டிங்கில் அங்கே தான் சார் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் பட உலகத்தில் பிஆர்ஓவாக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்படி நிறைய படங்களில் மிதுன் சக்கரவர்த்தி இப்போ கதாநாயகனாக நடித்துக்கிட்டு இருப்பார். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட காஷ்மீர் ஃபைல் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு படம் இருக்குல்ல, அதில் கூட மிதுன் சக்கரவர்த்தி நடிச்சிருக்காரு அப்படின்னு வருங்க. அப்போ அந்த கலையுலக பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லையா, இன்றைக்கி 74 வயதில் இருக்கக்கூடிய மிதுன் சக்கரவர்த்தியினுடைய கலையுலக பயணம் எந்த அளவிற்கு மும்பையின் பார்க்குகளிலும் தெருக்களிலும் படுத்து உணவுக்கு வழி இல்லாமல் உறங்கி இப்படியெல்லாம் இருந்த ஒரு இளைஞன் படிப்படியாக தன்னுடைய திறமை வைத்து முன்னேறி மும்பை பட உலகிற்குள் நுழைந்து மாறுபட்ட கதாபாத்திரங்களிலும் பொழுதுபோக்கு திரைப்படங்களிலும் தன்னுடைய ஆழமான முத்திரைகளை பதித்து எந்த அளவிற்கு முன்னேறி அரசியல் உலகத்திற்குள்ளும் நுழைந்து தன்னுடைய பணிகளை செவ்வனே செய்து இன்றைக்கி வந்து இவ்வளவு விருதுகளை பெற்று எந்த அளவிற்கு தன்னுடைய கலையுலக பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மனிதராக தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார் அப்படின்றத இந்த தாதா சாஹிப் பால்கே விருது இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காகவே இங்கு நான் இவற்றை கூறுகிறேன்.